And you? என் மூச்சவ பேச்சவ பேசணும். Every month. Okay. ஆனா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் ஃப்ரெண்டா தான் இருந்தேன். இது ஒரு 2 இயர்ஸ் போச்சு. கண்ணு இரு பேசும்போது ஃபீல் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஃப்எஸ் டெய்லி விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலன்னு உள்ள லொக்கேட்டாக இருக்க அர்பன் ஸ்கொயருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு பர்சன்ஸ் கூட வந்து ரேண்டமாக போயிட்டு அவங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். அண்ட் அது அவங்க பண்ண முடிஞ்சால் அதுக்கான நம்ம டாஸ்க் எடுத்துக்க போகிறோம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலான்ட்டு இருக்கும். सो अभी हम लोग आ चुके हैं अर्बन स्क्वायर, जो कि लोकेटेड है गिंडी आलंदुर में. और यहाँ पे हम लोग आए हैं कॉमन पीपल से इंटरेक्शन करने और उनसे कम्युनिकेट करने, उनको कुछ टास्क देने. अगर वो टास्क नहीं कर पाते हैं तो उनको हम कुछ चैलेंजेस देंगे करने के लिए, और अगर वो जीत जाते हैं तो हमें कुछ करना होगा टास्क. सो मिलते हैं और एक्सप्लोर करते हैं. लेट्स गो. Hello guys, so next clip is related for the birthday celebration which is celebrated by the friends. We went and we also celebrated with them. So wish you a very happy birthday, best of luck in your future. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday. டெய்லி விளாக்ஸ் எஃப்எஸ் டெய்லி விளாக்ஸ்க்கு நேருக்கு வந்து இவனோட லவ் ஸ்டோரி சொல்ல போறோம். இவன் வந்து அந்த பொண்ணு கூட சொன்ன பேண்ட்லாம் ரத்தம் பொண்ணு ஆறிட்டு சரியா சொல்றா, உலகத்துக்கு தெரியும் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா சொல்றா, அப்பதான் சொல்லு ப்ரோ. ஒன் சைடு லவ் என்ன பண்ணிருப்பீங்களா? ஒன் சைட் லெவலா இல்ல ப்ரோ, அது ஏத்தி விட்டு ஓகே, அந்த கண்டென்ட் சொல்லுங்க. எல்லாரோட லைஃப்ல என்ன ஒரு ஸ்டோரி இருக்கும் உங்களே அப்படி கேட்க சொல்றேன். உங்க நேம் ப்ரோ? என் பேர் டிராவிட். நாங்களாம் வந்து ப்ரோ இல்ல அதெல்லாம் வேணாம் ப்ரோ, வீட்ல பாப்பாங்க ப்ரோ. ஒன் சைடு லவ் ஒன் சைட் லெவனா எது இல்ல ப்ரோ, அது ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன். சரி, இன்ஃபெக்ஷனா? அப்ப உங்களோட லவ் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ, எல்லாத்தையும் ப்ரோ கண்டிப்பா சொல்லுங்க ப்ரோ. இவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணான் ப்ரோ, அந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணிச்சு ப்ரோ. அவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுறான் ப்ரோ, மிஸ்டேக்கா. சரி, அது வேற ஒரு பையன் கூட போயிட்டு இது ரொம்ப மிஸ்டேக்கா. காலேஜ்ல 2 பேரும் ஒண்ணா சுத்திருந்தாங்க. அத பார்த்து இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி எப்படின்னா வண்டி ஓடின்னு போய் கொஞ்சம் மென்டலி ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அந்த பொண்ணு வந்து இவங்க கூட ரொம்ப க்ளோஸ். இப்படி போறது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போவாங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ். அத பார்த்து என்னாச்சு, வந்து ரொம்ப மனசு ஒடிஞ்சு பெஸ்டியா இவன் பெஸ்டி ப்ரோ. இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு தண்ணி பூச்சி வந்து கொடுக்குறது இவன் ப்ரோ. போகும்போது பிபி கேட்கும், இந்த சைட்ல வரும்போது பலூனு கேட்கும். புள்ளியில போட்டு போலாயா. இவன் பண்ணது லவ்வே கிடையாது. சுத்தி 3 பேர், அந்த 3 பேரை காட்டு சொல்லவே இல்லை ப்ரோ. கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் இவனா கற்பனை பண்ணி பாக்க நல்லா இருப்பாங்க. நம்ம ஏத்தி வச்சுக்கோங்க. பெஸ்ட் சொல்லாதீங்க, பேர் என்ன முடியாது. நான் என்ன கேட்டா, நானே இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்க்க வேண்டியது, நானே இவனுக்கு பார்த்தேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஒரு லவ் கூட சொல்ல துப்பில வர இவனுக்கு. தண்ணி பாட்டில் ஏச்சுட்டு பேத்து வருது அந்த பொண்ணு கேட்கல. ஒரு பொண்ணிட்ட புடிச்சிருக்கிற வார்த்தை கூட சொல்ல துப்பில இவனுக்கு. No comments. Simply yes. ப்ரோபோஸ் பண்ணியா இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ, கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. சொல்றேன் இன்னொரு கிறிஸ்டல்னா இந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போனா
புடிச்சுன்னு சொல்லல, புடிச்சுன்னே நிக்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்றது ஒழுங்கா சொல்ற அப்படின்னு, புடிச்சிருக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். கீழே அந்த பொண்ணா சொல்லிச்சு, அந்த பொண்ணா சொல்லிச்சு நான் எனக்கு ஆல்ரெடி லவ் பண்றேன், இதான் ட்விஸ்ட் சொல்றேன் கேளுங்க. அது சொல்லிச்சு ஆல்ரெடி லவ் பண்றேன் சொல்லிச்சு. அது எனக்கு தெரியுன்றான் அவன். இங்க பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ணுங்கன்னு நான் கேட்கல, ஜஸ்ட் ஃபீல் மை லவ். உங்க ஸ்டோரி சொல்லுங்க, உங்க நேம்? ஆகாஷ். உங்களை பத்தி கமிட்டடா சிங்கிளா? சிங்கிளாவே கமிட்டட் இல்ல, ஒன் சைட் ஸ்டோரியா? ஸ்டோரி அது லென்த்தா ப்ரோ. கொஞ்சம் எப்படின்னா, ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவங்க ஆல்ரெடி ஒரு பிரேக்கப்ல இருந்திருக்காங்க, அதனால வேணாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம ட்ரை பண்ணுவோம்ல, ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல, நானும் என்ன முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டு ட்ரை பண்ணேன். இருந்தாலும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் ஃப்ரெண்டா தான் இருந்தேன். இது ஒரு 2 years போச்சு. இரு பேசும்போது ரெண்டு வருஷம் ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணணும் தான் ஒத்துக்கிறேன். வந்து சிம்பிளா சொல்லணும்னா, முடிவெடுக்க தெரியாது அவங்களுக்கு. அதனால வந்து ரொம்ப முடிவெடுக்க தெரியாது. எனக்கு ரொம்ப நானும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு அது தோணுச்சு. லாஸ்ட் டைம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோமோ, ரவ் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாதுல்ல, அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டாம். ஃப்ரெண்டாக இருந்தாலும் லவ் பண்ணுற பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. நானும் கண்டினியூ பண்ண வேண்டாம். 2 years போயிடுச்சு. 2 yearsல நான் வந்து நானே விட்டுட்டேன், பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லும்போது எப்படி தோணுது? சரி, அந்த ஃப்ரெண்டாக இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாம், இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல, அப்படி இருக்கலாம்னு நினச்சேன். அதுவும் முடியல மீன்ஸ் அவங்க சொன்னல சரியா முடிவு எடுக்க மாட்டாங்க, இப்படி அப்படின்னு இல்லாமல் இருக்காங்க. சரி, என்னால் எதுக்கு அவங்க லைஃப் கெரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா அந்த 2 yearsல லவ் பண்ற மாதிரியே இருக்கும், பண்ணாத மாதிரியும் பேசுவோம், அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்க என்னால எதுக்கு அவங்க லைஃப் அவங்க இது பண்ணிக்கிட்டோம், கெரியர் பில்ட் பண்ணிட்டோம், நம்ம இருக்கிறனால தானே நம்மளை பத்தி தாட் வந்துட்டே இருக்கும். அதனால சரி ஓகே, அவங்க லைஃப் பார்த்துட்டோம், நம்ம பேசாம வந்துட்டோம், நம்மளை பத்தி தாட் வராதுல்ல. சரி ஓகே, அதனால நானும் வெயிட் பண்ணிட்டேன். அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இப்போ நிறைய பேர் வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா வந்து லவ் ஃபெயிலியர் இருக்கும், இதே மாதிரி தான். இப்போ நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி பெஸ்டி இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஒரு நார்மலா ஒரு பர்சனுக்கு வந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது ஓவர் கம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம்னு சொல்றத விட வந்துடலாம், அது ரொம்ப அவ்வளோ கஷ்டம் கிடையாது. உங்களோட மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும் காரணம். லவ் பண்றதுன்னு சொல்றது உங்க மைண்ட் செட் தானே, அப்போ அது வந்து வெளியே வரதுன்னு சொல்றது உங்க மைண்ட் செட் தான். நீங்க அதை மாத்திக்க, அதுல எதுக்காக எதெல்லாம் நம்ம எதெல்லாம் பண்றோமோ அவரோட தாட் வருதோ அதெல்லாம் பண்ணாம இருந்து வேற ஒரு ஹாபி மாதிரி வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க, மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க, ஏதாச்சும் புதுசாக ஹாபி பண்ணுங்க, எல்லாம் ஜிம் போறீங்களா, ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் நீங்க பண்ணிட்டு லைஃப்ல பண்ணிட்டே இருக்கோம், தாட் வராது, செஞ்சது வராது. நான் அப்படிதான் இருந்தேன், வராது. ஆனா இப்ப கூட கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி ஓகேவா? ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணலாம். இதோ பாருங்க, சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் எல்லாம், ஓகேவா? இப்ப நீங்க அவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன இது மூலமா சொல்லுங்க ஆசைப்படுறீங்க? மெசேஜ் சொல்லணுமா? எப்போ ஹாப்பியா இரு, அவ்வளவுதான். யாரையும் நம்பாத. சுத்தி இருக்கோம் என்ன சொன்னாலுமே, இன்னொரு விஷயம்னா அவகிட்ட இருக்க ஒரு தப்புனா சுத்தி இருக்கவங்களை சொல்றதை வச்சு அவளை டவுன் பண்ணிக்கிறது, அது வேண்டாம். உன்னை பத்தி உனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியாவே இருப்போமே, அவ்வளவுதான். வேற அதுக்கப்புறம் சொல்றது. ஸோ நீங்க நெக்ஸ்ட் வந்து கரியர்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பெரிய லெவல்ல பார்க்கணும், ஓகேவா? ஒன்று போனா அதுக்கப்புறம் லைஃப் வந்து நேரம் அப்புறம் இருக்கும். லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான், ஓகேவா? தேங்க்ஸ். So bro, welcome to FS Daily Vlog. So what's your name? My name is Navin. Okay bro, so I'm asking you one question, you have to give answer. In which month have 28 days in a year? February. Correct? Yeah. Sure. Which month have 28 days in a year? February. Which month? Which month have 28 days in a year? All of the months are 20 days. All of the months are 20 days. Now you're giving a correct answer, right? Yeah. So you already lose the... February is a wrong answer. So you will give the task to him. You will do the task. You can say any dialogues, bro. I'm not giving that difficult dialogues.
Okay, what about the watermelon? Watermelon acting you can do? Or Watermelon star. Watermelon star. Dun, 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 dun. ஆல் ஏரியாலையும் ஆயா கில்லி தான். அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கனாலுமே all ஆல் over ஏரியா தமிழ்நாடு எங்கனாலும் ஐயா கில்லிடா ஆயா கில்லி. அந்த மாதிரி. Super bro. ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஹாய் ப்ரோ, I உங்க நேம்? Shanmuga Priyan. ஓகே, சென்னை தானே ப்ரோ நீங்க? இல்ல நான் நேட்டிவ் நெய்வேலி. ஓகே, உங்க நேம் ப்ரோ? ஜீவா. உங்க நேம்? யோகநாத். பிரசாந்த். ப்ரோ ஒரு கொஸ்டின் தான். ஒரு வருஷத்துல எந்த மாசத்துல 28 நாள் இருக்கு? பிப்ரவரி. நீங்க? பிப்ரவரி. பிப்ரவரி. ஆக்சுவலா எல்லா மாசத்துலயுமே 28 நாள் தான் இருக்கும், கரெக்டா? ஸோ என்ன ஒரு டாஸ்க் ப்ரோ, ஒரு சாங் எதுனா ஒன்று உங்களுக்கு ஓகேனா நீங்க பாட்டுக்கு. ஆலுமா டோலுமா. ஓகே, ஆலுமா டோலுமா சரி சரி மாலுமா. ரெண்டு லைன் சேர்த்து பாடு. பேச்சு நடிச்சு அது அவ்வளோதான் தெரியும். நீங்க பாரு. நீங்க ப்ரோ? என் மூச்சவ பேச்சவ பேசணும் அழகவ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஓகே ப்ரோ, நீங்க ப்ரோ உங்களுக்கு வந்து ஒரு எதுனா ஒரு பஞ்ச் டயலாக், நீங்க வந்து யார் ஃபேனோ அவரோட பஞ்ச் டயலாக் என்ன அப்படியே ஃபீல் பண்ணி நீங்க பேசுங்க. யோசிக்கிறேன். நான் அஜித் ஃபேனு. தலை ஃபேன். கமான் ப்ரோ. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுதான். தேங்க்ஸ் ப்ரோ. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. Hello, my name is Faisal. And what's your name? Priya. And what's your name? Priya. So my question it is, which month have 28 days in a year? Oh, every month. Okay. So you have to do it. yes. So I lose. So what's you giving a task? You go to a random girl and compliment her. That Compliment. looks pretty. Boyfriend will come and kill I me. don't care. Any pretty girl. You can go to her and tell that you look pretty. Task hai, I have to go and say to a pretty girl, you are looking too much pretty today. Okay. Unexpected task. You are too much pretty. साले सुअर की औलाद, तुझे क्या लगा तू मुझे छोड़ देगा? तो मैं जिंदगी भर तड़पती रहूंगी? तड़पेगा तू कमीने, कीड़े पड़ेंगे तेरे ऊपर, कुत्ते की मौत मरेगा और मरने के बाद हमेशा हमेशा के लिए नरक की आग में जाएगा तेरी माँ की। Yeah, except us, not us. Any pretty girl over there. Excuse me. You're looking so pretty. Thank you. So, hi bro, what's your name? I'm Nixon. So bro, my question it is with you. What goes up but never come? What goes up but never come down? What comes from? Again, I'm repeating. What goes up It can be of anything, right? but is related to human. Human being. Yeah, I'm giving a hint. It's related to human. Age. Age. Am I right? Yes. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். It's my time for to Yeah, give a good task. task. Yeah. You're from? Mumbai. Yeah, you're from Mumbai. Yes. Just do 10 push-ups. 10 push-ups. Yeah. Okay, I will try. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. Hey, hi. உங்க நேம் ப்ரோ? Sundar. சென்னையா? Chennai. உங்க நேம் ப்ரோ? Sudhakar. Rahul.
நவீன். So myself Sudarshan bro. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட 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 டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. So நார்மலா ஒரு question ஓகேவா? What goes up never comes down. What goes up never comes down. Cloud? No. Cloud I don't கீழ இருந்து மேல போகுது. Soul helium balloon. But answer different bro. நீங்க எதிர்பார்க்குற ஆன்சர் இதுவும் ஆன்சர் தான். ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சர் தான் அது. சோல் மேல தான் போகுது நமக்கு கன்ஃபார்மா தெரியல. ஸ்மோக்கா அதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். கீழே வராதுல. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா கேட்டகரி சொல்லுங்க. வருமா? இது வந்து எல்லார் பர்சனோட லைஃப்லயுமே இது இருக்கிற ஒரு விஷயம். ஒரு காமன் ஒரு பர்சனா இருக்கானா அவங்களுக்கு கண்டிப்பா இது நடக்கும். எல்லாருக்குமே நடக்கும். உங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், எல்லாருக்கும். ஏஜ் எல்லாம் ஏஜ் அப்புறம் போயிடுச்சுல. சோ ஒரு வருஷத்துல எந்த மந்த்ல 28 days இருக்கு? எல்லா மந்த்லயும் ரெண்டு பேரும் டாஸ்க் 10 ஸ்குவாட்ஸ். அது பண்ணுவோம். ஓகேவா? அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஒருத்தவங்களுக்கு வந்து 10 ஸ்குவாட்ஸ், இன்னொருத்தவங்களுக்கு வந்து 10 புஷ்அப்ஸ். அது யாருன்னா So, ரெண்டு ஆப்ஷன், ஒன்னு ஸ்குவாட் இல்லனா வந்து ஓகே அது கரெக்ட்டா நீங்க இது பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோ எல்லா பத்தி. ஆமா நேரா பாரு 3 4 5 சூப்பர் ப்ரோ. ஆம்ஸ் பாத்தியா? अंकल अंकल நானும் தொங்குறேன் अंकल. நீ வீட்ல போய் தனியா தொங்கு. பொண்ணே தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்க. ப்ரோ ஸ்குவாட். ஆமா இறங்குங்க. பேக் கம்ஸ் நவீன் பண்ணுங்க. ப்ரோ என்ன கீழ போணும் ப்ரோ ஸ்குவாட். ஃபோன் கொடுங்க நான் இருக்கானே. எஸ் 3 4 5 6 7 8 9 10. ஆமான் எப்படி பண்ணு? Thanks bro. Thank you bro. थैंक यू गाइस फॉर वॉचिंग आवर व्लॉग्स एंड जैसे कि हमने पहला फर्स्ट वीडियो डाला था उसमें बहुत ज़्यादा रिस्पांस आया. इस गोइंग वेरी वेल, सो वी गेट मोर मोटिवेटेड एंड वी आर प्लानिंग टू डू मोर व्लॉग्स continuously we'll try. And you have to say anything? So thanks for the support guys. We hope that this video would make you an entertainment. So we are ready to entertain you more. Do like, comment, share and subscribe. And don't forget to press the bell icon which is available in the corner. Bye. Bye.